சிறுகதைகள் 34. ரவுடி மாப்பிள்ளை. ராசிபுரத்தில் உள்ள அந்த பழமையான ஆனால் கம்பீரமான ஓட்டு வீட்டில் காலை முதலே ஏகப்பட்ட சுறுசுறுப்பு. வீட்டின் தலைவர் முருகேசன் வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடும் தன் மனைவியிடம், ஏமா சீக்கிரம் சமையல முடி, பொண்ணு வீட்டுக்காரங்க சரியா 10 மணிக்கு வந்துடுவாங்க, சாப்பாட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று அவசரப்படுத்தி கொண்டிருந்தார். உள்ளே அறையில் தூங்கிக் கொண்டிருந்த 26 வயதான வெற்றிக்கு இது பேரிடியாக இருந்தது. அவனை இன்று மாப்பிள்ளை பார்க்க வருகிறார்கள். ஆனால் வெற்றியின் மனம் முழுவதும் அவனது தூரத்து உறவுக்கார பெண்ணான மதுமிதாவின் மீதே இருந்தது. கடந்த 2 வருடங்களாக அவளை உயிருக்கு உயிராக காதலித்து வருகிறான். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமலேயே கண்களால் காதல் வளர்த்தவர்கள். ஆனால் மிகவும் கண்டிப்பான தன் அப்பாவிடம் காதலை சொல்ல அவனுக்கு பயம். இன்று வேறு ஏதோ ஒரு பெண்ணின் வீட்டார் வரப்போகிறார்கள். எப்படியாவது இந்த சம்மதத்தை உடைக்க வேண்டும் என்று வெற்றி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டான். எப்படியும் வர்றவங்க முன்னாடி நான் ஒரு பொறுப்பில்லாதவன், ஊதாரி, கெட்ட பழக்கங்கள் உள்ளவன் நிரூபிச்சுட்டா அவங்களே இந்த பையன் வேணாம்னு எழுந்து போயிடுவாங்க. அப்பாவுக்கும் என் மேலே தப்பு சொல்ல முடியாது என்று கணக்கு போட்டான் வெற்றி. சரியாக 10 மணிக்கு ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. வெற்றி வேகமாக தயாரானான். ஒரு கிழிந்த ஜீன்ஸ் பேண்ட், பட்டன்கள் சரியாக போடப்படாத ஒரு சட்டை, வீட்டுக்குள் அணிந்து கொள்ள ஒரு கருப்பு நிற கூலிங் கிளாஸ், வாயில் ஒரு சூயிங்கம் சகிதமாக தன்னை ஒரு லோக்கல் ரவுடி போல உருமாற்றி கொண்டான். ஹாலில் விருந்தினர்கள் வந்து அமர்ந்தனர். முருகேசன் அவர்களை வரவேற்று ராசிபுரம் ஸ்பெஷல் நெய் மணக்கும் ஜாங்கிரியை பரிமாறிக்கொண்டிருந்தார். பையனை வர சொல்லுங்க என்று ஒரு பெரியவரின் குரல் கேட்டது. வெற்றி கையில் ஒரு செல்போனை வைத்துக்கொண்டு யாருடனோ கோபமாக பேசுவது போல பாசாங்கு செய்தபடியே ஹாலுக்குள் நுழைந்தான். ஏய், நான் யாருன்னு தெரியுமில்ல? அந்த 10 லட்சத்தை இன்னைக்குள்ளே செட்டில் பண்ணலன்னா உன்னை என்ன பண்ணான்னு எனக்கே தெரியாது. ஆமாம், நேற்று நைட்டு கிளப்பில் அடிதடி ஆனதுக்கப்புறம் என் மூடு சரியில்லை, போலீஸ் வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நாள் தலைமுறையாக இருக்கணும். போன வாரம் அந்த பில்டரில் இருக்கிற கேஸ் வேறு என்ன நிலுவை இருக்கு, வச்சிடுறேன் என்று சத்தமாக கத்தியபடியே செல்போனை கட்டிலில் வீசினான். ஹாலில் இருந்த அனைவரும் ஒரு கணம் அமைதியானார்கள். முருகேசன் அதிர்ச்சியில் வாயடைத்து போனார். என் பையன் கொஞ்சம் பொறுப்பில்லாதவன் தான், ஆனால் இந்த அளவுக்கு ரவுடியாக மாறிட்டானா என்று அவர் மனம் பதறியது. வெற்றி கூலிங் கிளாஸை லேசாக இறக்கிவிட்டு எதிரே இருந்தவர்களை பார்த்து நக்கலாக சிரித்தான். வாங்க, என்னை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்களா? எனக்கு கல்யாணத்துலலாம் இஷ்டம் இல்லை. என் லைஃப் ஸ்டைல் வேறு. நான் டெய்லி பார்ட்டி பஃப்னு சுற்றுறவன். என்கிட்ட உங்கள் பொண்ணை கொடுத்தா அவள் ரொம்ப கஷ்டப்படுவா. மாதத்தில் பாதி நாள் நான் ஜெயிலில் தான் இருப்பேன். அப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்று வாயிலிருந்த சுயங்கத்தை மென்றபடி ஒரு சினிமா வில்லன் போல சொன்னான். அப்போது எதிரே அமர்ந்திருந்த கூட்டத்திலிருந்து ஒரு மெல்லிய சிரிப்பொலி கேட்டது. அது ஒரு பெண்ணின் சிரிப்பு. அந்த சிரிப்பு அவனுக்கு மிகவும் பரிச்சயமானது. வெற்றி குழப்பத்துடன் கூலிங் கிளாஸை முழுவதுமாக கழற்றிவிட்டு பார்த்தான். அங்கே பட்டுப்புடவையில் தேவதையைப் போல அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தது வேறு யாருமல்ல, அவனது காதலி மதுமிதா. அருகில் அவளது அப்பாவும் அம்மாவும் சிரிப்பை அடக்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டிருந்தனர். வெற்றியின் இதய துடிப்பு சில நொடிகள் நின்று மீண்டும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அடப்பாவி, இந்த வார்த்தையை எப்படி மரியாதையோடு சொல்வது என்று வெற்றிக்கு தெரியவில்லை. வந்திருக்கிறது மதுமிதாவோட குடும்பமா? இதை அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று மனதிற்குள் அலறினான். தான் செய்த முட்டாள்தனத்தை நினைத்து அவனுக்கு வியர்த்தது. மதுமிதாவின் அப்பா எழுந்து வந்தார். என்ன மாப்பிள்ள, நீங்கள் இவ்வளோ பெரிய டான், கிளப்பில் எல்லாம் அடிதடி பண்ணுறீங்கன்னு என் பொண்ணு மதுமிதா சொல்லவே இல்லையே. அவள் வேண்டானா நீங்கள் ரொம்ப நல்லவர், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, தங்கம்னு நேற்று நைட் பூரா என்கிட்ட உங்களை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருந்தா. நாங்களும் சரி, சொந்தத்துக்குள்ளேயே ஒரு நல்ல பையன் கிடச்சிட்டான், கல்யாணத்தை பேசி முடிச்சலான்னு வந்தா நீங்கள் வேண்டானா சூயிங்கம் கூலிங் கிளாஸ்னு பயமுறுத்துறீங்க. பரவாயில்ல, எங்கள் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையிறதுக்கும் தயாராக தான் இருக்கா போல என்று கலாய்த்தார். முருகேசன் கோபமும் சிரிப்பும் கலந்த ஒரு முகபாவனையுடன் வெற்றியின் அருகில் வந்து அவனது தலையில் நறுக்கென்று ஒரு கொட்டு வைத்தார். முட்டா பயலே,
நீ மதுமிதாவை காதலிக்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் நேற்றே எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தான் நான் பொண்ணு யாருன்னு சொல்லாமல் மறைச்சேன். நீ ஏண்டானா வர்ற சம்மந்தத்தை கெடுக்கணும்னு ஏதோ ட்ராமா பண்ணிகிட்ருக்க. நல்ல வேலை வந்திருக்கிற மதுமிதா குடும்பம். வேற யாராவது இருந்திருந்தால் என் மானம் இந்நேரம் கப்பல் ஏறி இருக்கும் என்றார். வெற்றிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவமானத்தில் முகம் சிவக்க ஜீன்ஸ் பேண்டை இழுத்து விட்டு கொண்டு பட்டன்களை அவசரமாக போட்டுக்கொண்டான். சுயங்கத்தை யாருக்கும் தெரியாமல் துப்பிவிட்டான். மதுமிதா அவன் அருகே வந்து மெல்லிய குரலில், டான் சார், உங்கள் நடிப்பு ரொம்ப ஸ்மார்ட். அடுத்த முறை இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் செல்ஃபோனில் கால் கட் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துட்டு பேசுங்க. என் காலை நீங்கள் 1 மணி நேரமாக கட் பண்ணவே இல்லை. நான் லைனில் இருக்க தெரியாமலேயே ஃபோனில் ரவுடி வசனம் பேசிகிட்டு இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்தாள். தன் முட்டாள்தனமான மாஸ்டர் பிளான் இப்படி படுபயங்கரமாக சொதப்பிவிட்டது என்று எண்ணி வெற்றியும் அசட்டு சிரிப்பு சிரித்தான். ராசிபுரத்தின் அந்த ஓட்டு வீட்டில் நெய் ஜாங்கிரியின் இனிப்பை விட அந்த எதிர்பாராத காதல் கல்யாணத்தின் மகிழ்ச்சி கூடுதலாகவே இனித்தது. குடும்பத்தினரின் சிரிப்பொலியில் வெற்றியின் ரவுடி வேஷம் முழுமையாக கலைந்து காதலன் என்ற நிஜமுகம் பிரகாசிக்க தொடங்கியது. நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பையும் ஜேர்னரையும் கமெண்ட்ல சொல்லிடுப்பாங்க. நாளைக்கு அதே தலைப்பில் ஜேர்னரில் சிறுகதை எழுதலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.